ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். கார்த்திகை மாதம் தீபோத்சவம், அதை பற்றி ஒரு சிறு விளக்கம். கார்த்திகை மாதம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிக முக்கியமான மாதம். முதற்கண் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அவதாரங்கள் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தவர். திருப்பாணாழ்வார் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். ஆச்சாரியர்களில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். நம்பிள்ளை என்று கொண்டாடப்படக்கூடிய லோகாச்சாரியர் மகாச்சாரியர் இவர் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தவர். இப்படி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதரித்த மாதமாக இருப்பதனாலேயே இதற்கு தனி பெருமை. இதை தவிர இந்த கார்த்திகை மாதத்திலே சுக்லபக்ஷ ஏகாதசி, கைசிகை ஏகாதசி என்று பல திவ்யதேசங்களிலே மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நம்பாடுவான் என்று எம்பெருமானுக்கு கானத்தை பாடி மகிழ்விக்கக்கூடிய ஒரு அடியவருடைய சரித்திரம் இந்த கைசிகை ஏகாதசியை ஒட்டி நடந்தது. அப்படிப்பட்ட வைபவம் நிகழக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மாழ்வாருடைய மோட்சத்தை கொண்டாடும் வகையிலே வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி முன்னும் பின்னும் மொத்தமாக 20 நாட்கள் நடக்கக்கூடிய அத்தியன உற்சவம், இது முதலிலே தொடங்கப்பட்டது திருமங்கை ஆழ்வாராலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஒரு கார்த்திகை தீபோத்சவ திருநாள் அன்று நம்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு வேத சாமியத்தை பெற்றுக் கொடுத்து நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை 10 நாட்கள் சேவிக்குமாறு நம்பெருமாளிடத்திலே அனுமதி பெற்று இந்த அத்தியன உற்சவத்தை முதலிலே திருமங்கை ஆழ்வார் தொடங்கி வைத்தார். இதெல்லாம் நடந்தது இந்த திருக்கார்த்திகை தீபோத்சவம் அன்று. இன்றளவும் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்றைய தினம் எல்லா திவ்யதேசங்களிலேயும் எம்பெருமானிடத்திலிருந்து எண்ணெய் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அவர்கள் சந்நிதிக்கு அனுப்பப்பட்டு இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அவர்களுடைய திருக்கழுத்திலே இந்த எண்ணெயானது தடவப்படுகிறது. இது இந்த அத்தியன உற்சவத்துக்கு ஒரு தொடக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியது இந்த திருக்கார்த்திகை மாதத்திலே இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத் திருநாள், தீபோத்சவம். இந்த மாதம் தாமோதர மாதம் என்று சொல்லப்படுகிறது. சம்ஸ்கிருதத்திலே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரானது எம்பெருமானுடைய திருநாமமாக அமைந்திருக்கிறது. கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன் என்று 12 திருநாமங்களை 12 மாதங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த கார்த்திகை மாதத்தினுடைய திருநாமம் தாமோதர மாதம் என்பது. கண்ணனெம்பெருமான் திருவயிற்றிலே யசோதை பிராட்டியாலே கட்டுப்பட்ட அந்த சரித்திரத்தை நினைவு கூறக்கூடிய திருநாமம் இந்த தாமோதரன் என்கிற திருநாமம். அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே பல
இடங்களிலே, நம்முடைய பாரத தேசத்திலே பல இடங்களிலே நிறைய தீபங்கள், அதாவது விளக்குகளை, திருவிளக்குகளை ஏற்றி எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது என்று ஒரு வழக்கம் பல இடங்களிலே இது கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட அதே வழக்கம் நம்முடைய இந்த தமிழ் தேசமான, திராவிட தேசமான இங்கேயும் கொள்ளப்படுகிறது. இந்த மாதம் முழுக்க அடியார்கள் தங்களுடைய கிரகங்களிலே திருவிளக்குகளை மாலை வேளையிலே ஏற்றி வைத்து மங்களகரமாக ஆக்குகிறார்கள். இது திருக்கோயில்களிலும் கூட இப்படி இந்த திருவிளக்குகளை இந்த மாதம் முழுக்க சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் ஒரு இடத்திலே காணப்படுகிறது. பொதுவாகவே எம்பெருமானுக்கு திருவிளக்கு ஏற்றி வைத்து அந்த எம்பெருமானை வணங்குவது என்பது சாஸ்திரத்திலே ஒரு உபாயமாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் எம்பெருமானை அடைவதற்கு. திருவிளக்கரிக்கை என்றே ஒரு உபாயமாக நம்முடைய பூர்வர்களாலே காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பல சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். புராணங்களிலேயும் இத்திஹாசங்களிலேயும் இருந்து எப்படி ஒரு சிலர் எம்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்தே நற்கதியை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் இத்திஹாச புராணங்களிலே காணலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் பகவானை தவிர வேறு எந்த உபாயத்தையும் கொள்ளாத காரணத்தினாலே இப்படி எம்பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பிப்பதை கூட நாம் கைங்கரியமாகத்தான் பண்ணுவோமே தவிர அதை உபாயமாக பண்ணுவதில்லை. அப்படி இந்த கார்த்திகை மாதம் விளக்கேற்றி வைப்பது என்று ஒரு வழக்கம் இங்கே நன்றாக காணப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமி அன்று தீபோத்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த தீபோத்சவத்தை நம்முடைய பெரியோர்கள் எப்படி கொண்டாடியிருக்கிறார்கள் என்பதை சிறிது இப்பொழுது பார்க்கலாம். இந்த திருக்கார்த்திகை என்று சொல்லப்படக்கூடிய தீபத்திருநாள் இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியிலே கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திலே முக்கியமாக இல்லங்களிலே, அதாவது நம்முடைய கிரகங்களிலே அனைத்து இடங்களிலும் நிறைய விளக்குகளை ஏற்றி வைத்து மிக அழகாக அலங்கரித்து பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இந்த தினத்திலே எம்பெருமானுக்கு என்று விசேஷமாக சில திருப்பணியாரங்கள் செய்யப்படுகின்றன. வேர்க்கடலை உருண்டை, அதே போல் பொரி உருண்டை என்று 2 பிரசாதங்கள், 2 போகங்கள் முக்கியமாக செய்யப்படுகின்றன. அதிலே பொரி உருண்டை என்பது நெல்லை பொரித்து அதிலிருந்து பொரியை எடுத்து அதை வெல்லப்பாகை வைத்து உருண்டை பிடிப்பது. வேர்க்கடலை உருண்டை என்பது பச்சை கடலையை வறுத்து அதிலே வெல்லப்பாகை சேர்த்து அதை உருண்டையாக பிடித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது. இது 2 முக்கியமாக செய்யப்படுகிறது. இதில் 2மே பச்சையாக இருக்கக்கூடிய கடலையை கடையிலிருந்து பெற்று அதை நம்முடைய கிரகத்திலே வறுத்து அதை கொண்டு உருண்டை பிடிக்க வேண்டும். அதே போல் நெல்லை பொரித்துத்தான் நாம் உருண்டை பிடிக்க வேண்டும். கடையிலிருந்து பொரியை வாங்கி நம்முடைய கிரகத்திலே பண்ணுவதுங்கிறது கிரமம் கிடையாது, வழக்கம் கிடையாது. ஏனெனில் நம்முடைய கிரகத்திலே நாமே அதை முழுவதுமாக பண்ண வேண்டும் என்பது முக்கியம். இது தவிர மாலை வேளையிலே எம்பெருமானுக்கு அதிகப்படியாக ஒரு திருவாராதனம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சுருக்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் மாலை வேளையிலே ஒரு திருவாராதனம். அந்த சமயத்திலே விசேஷமாக சில பிராந்தியங்களிலே அதிகப்படியான விளக்குகள், யானை விளக்கு, பாவை விளக்கு என்றெல்லாம் விசேஷமான சில விளக்குகள் அந்த சமயத்திலே ஏற்றி வைத்து எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும்
காணப்படுகிறது. இந்த திருவாராதனத்தின் பொழுது முன்பு பண்ணிய அந்த திருப்பணியாரங்கள் அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல அடை மற்றும் அப்பம் இந்த 2 போகங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. இதெல்லாம் நெய்யாலே பண்ண வேண்டும், நெய்யை கொண்டு பண்ண வேண்டும். பொதுவாகவே விளக்கேற்றுவதும் கூட நெய்யை கொண்டுதான் விளக்கேற்றுவது என்று ஒரு கிரமம் பெரியோர்கள் வைத்திருப்பார்கள். அதுவும் இந்த மாதத்திலே கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றுவது என்றே வைத்திருப்பார்கள். இதெல்லாம் நாம் காலங்காலமாக பண்ணி வரக்கூடிய சில அனுஷ்டானங்கள். இது பல மடங்களிலேயும் சரி, சந்நிதிகளிலேயும் சரி, திருமாளிகைகளிலேயும் சரி, இந்த வழக்கமானது இன்றளவும் கடைபிடித்து வரப்படுகிறது. இப்படி இந்த திருக்கார்த்திகை தீபோத்சவமானது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று 3 ஆழ்வார்கள் விளக்கேற்றி எம்பெருமானை பிராட்டியோடே சேர்ந்து தரிசித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை நினைவு கூறுவதாகவே இந்த கார்த்திகை தீபோத்சவமானது அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கோயில்களிலே இந்த கார்த்திகை பௌர்ணமி தீபோத்சவத்தன்று பெருமாள் பொதுவாக புறப்பாடு கண்டருள்வார். அந்த சமயத்திலே சொக்கப்பானை என்று ஒரு கொண்டாட்டம் செய்யப்படுகிறது. பனை ஓலைகளையெல்லாம் சேகரித்து வைத்து நல்ல உயரமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே நெருப்பை கொளுத்தி போட்டு அது நன்றாக எரியும்படிக்கு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கிறது. அது எம்பெருமான் திருமுன்பே புறப்பாடு கண்டருளும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது சொர்க்கப்பனை என்று சொல்லுவார்கள். சொர்க்கப்பனைனா மிக உயரமாக இருக்கக்கூடிய பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பானது நல்ல உயரத்தை சென்று அடையும். இந்த குளிர்காலத்துக்கு ஒரு தேவையான ஒரு அமைப்பாக அது நிகழ்வாக இது செய்யப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சியும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று கோயில்களிலே செய்யப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org